மக்களே, கருப்பரிசியில் என்ன சத்து இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? இதில் ஆன்டியோசயானின் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் இந்த கருப்பரிசி கருப்பாக இருக்குது. இந்த ஆன்டியோசயானினோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹை ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்காக நம்ம உடம்புல யூஸ் ஆகுதுன்னா, நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, ஓவராக ஒர்க் ஃப்ளோவில் நம்ம அதிகமான ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கும்போது நம்மளுடைய செல்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இறந்து போகும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க சயின்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்கிறாங்க. அப்போது அதிகமான ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம உடம்புல உருவாச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக ஏஜ் ஆகிறது. அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத உடம்புல பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமே இந்த செல்கள் சீக்கிரமாக இறந்து போகிறது தான். அப்போது ஆன்டி ஆக்சிடேஷன் நிறைய இருக்கக்கூடிய இந்த கருப்பரிசியை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை நம்ம குறைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கான ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த ஆன்டியோசயானின் அப்படின்ற இந்த சத்து உள்ள கருப்பரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் மக்களே. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாமா? அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த கருப்பரிசி மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. நமக்கு ரொம்ப முக்கியமாக செயல்படுற நம்மளுடைய ராஜ உறுப்புக்களில் நம்மளுடைய மூளையும் ஒன்று. அதனால் இந்த மூளையில் போகக்கூடிய அந்த செல்கள், இரத்த நாளங்கள் இதெல்லாம் இந்த கருப்பரிசி சாப்பிடும்போது அதுக்கான வேலைகளை மிகச் சிறப்பாகவும் சீராகவும் செய்யுதுன்னு சொல்லி ஆய்வறிக்கைகளில் சொல்கிறாங்க. பொதுவாக கருப்பரிசி ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியாக இருந்தது. அந்த காலத்தில் இவ்வளோ பெனிஃபிட் உள்ள அரிசிகள் ராஜாக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த அரிசி இப்போது காலப்போக்கில் இந்தியாவிலையும் உலக நாடுகள்லையும் சாமானிய மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியாக இந்த கருப்பரிசி இப்போ நமக்கு மாறிக்கிட்டு வருது. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸு, எவ்வளோ பெனிஃபிட்ஸு யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தாலும் இந்த கருப்பரிசியை நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு கஞ்சி வடிவிலையோ இல்லை அரிசியாகவோ சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாம். தயவு செய்து குக்கரில் நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டாம்ன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் இந்த ஆன்டியோசயானின் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சத்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. கருப்பரிசியை பாலிஷ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அரிசியை தான் கனகவேலில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்படும் போது எங்களை நீங்கள் கீழே தெரிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அரிசியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறோம். பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இரத்த குழாயில் தேவையில்லாத கொழுப்புக்கள் நிறைய படிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த கருப்பரிசி சாப்பிட்றது மூலியமாக நம்ம இரத்த குழாயில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை அது நீக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன், இதயத்துக்கான அந்த செயல்பாடு சீராக இந்த அரிசி வச்சுக்கோன்னு சொல்லி ஆய்வறிக்கைகள் சொல்கிறாங்க. அதனால் கருப்பரிசியை நம்ம சாப்பிடும்போது நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் மக்களே. குவாலிட்டி தான், குவாலிட்டி ஃபஸ்ட்டு, ப்ராஃபிட் நெக்ஸ்ட்டு. இதில் அதிகமான டயட்டரி ஃபைபர்ஸ் இருக்குது, அதாவது நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து எதுக்கு உதவுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல டைஜஷன் ஆகும். உங்கள் வயிறை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான சக்தி நார் சக்தி. அந்த நார் சக்தி இதில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே வயிறு சீக்கிரமாக ஃபுல்லாகிடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லோ கிளைக்கோமெட்டிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை அது ஸ்லோவாக போய் உங்கள் ரத்தத்தில் போய் கலக்கும். அதனால் சுகர் பேஷண்ட்ஸும் தைரியமாக இந்த அரிசியை நீங்கள் சாப்பிடலாம். அப்போது உடனே சுகர் கம்மியாயிடுமான்னு கேட்காதீங்க. எந்த ஒரு அரிசியும், நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி, எந்த ஒரு பாரம்பரிய அரிசியுமே உடனே உங்களுடைய நோயை குணப்படுத்தாது. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் ஆரோக்கியமாக முதல்ல சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக மாறும். இதனால் வரைக்கும் விலை கம்மியாகும், பாலிஷ் பண்ண அரிசி, விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய, தரம் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா
நல்ல ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி தேர்ந்தெடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வாழ்க்கையை ஃபுல்லாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு நல்ல ஆரோக்கியமாக வாழ்வீங்க. ஆரோக்கியம்தான் முக்கியன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் உங்களுக்கு உடம்புல சுகர் இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, உடனே எந்த ஒரு பாரம்பரிய அரிசியையும் சாப்பிட்டா இந்த நோய் உடனே என்னை விட்டு போயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ இத்தனை வருஷமாக அதுக்காக தான் இப்போது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கிலேருந்துனா அட்லீஸ்ட்டு ஆரோக்கியமான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் தேடி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதிகமான ஆரோக்கியம் இல்லாத உணவு எதுன்னு உங்களுக்கே தெரியும். அதை படிப்படியாக கம்மி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றுங்க. உடனே ஒரே ஒரு அரிசி சாப்பிட்றதுனாலையோ ஒரு மாத்திரை சாப்பிட்றதுனாலையோ உடனே நம்மளுடைய இழந்து போன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் ஒரு 45 நாள், ஒரு 48 நாள் நீங்கள் அந்த பாரம்பரிய அரிசியை பொறுமையாக கஞ்சி வச்சு குடிக்கிறதோ இல்லை ஒரு வேளை உணவில் சேர்த்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது படிப்படியாக உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் முழு ஆரோக்கியத்துக்கு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. உங்களுடைய பெனிஃபிட்ஸு என்னெல்லாம் நீங்கள் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிங்க, உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள்லாம் உங்களுடைய உடம்புல ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி, கனகவேல் ஆர்கானிக் ஃபுட்ஸ், வெள்ளூர். நன்றி.